ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கிறோம், வெளியில கிளீன் ஆகுறோம், அது நம்மளுடைய கடமை அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம உள்ள ஆத்துமாவில் நம்முடைய மனசுல எவ்வளோக்கு எவ்வளோ கிளீன் ஆகுறோங்கிறது நம்ம பார்க்க முடியுமா? அல்லேலூயா. நீங்கள் அதை ஜெபத்துல பார்க்க முடியும். நீங்க முந்தின நாளுக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அல்லேலூயா. முந்தின நாள் என்னால் இந்த அளவுக்கு ஜெபிக்க முடியல, இன்னைக்கு ஜெபிக்க முடியுது. இல்ல நேத்து நல்லா ஜெபிச்சோம், இன்னைக்கு ஜெபிக்க முடியல அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மீறி இந்த உலகத்தின் வார்த்தைகள், இல்ல பிசாசானவன் வார்த்தைகள், இல்ல நம்முடைய சொந்த வார்த்தைகளோ, அந்த வேத வசனத்தினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அதனுடைய லெவலை மீறி அது போயிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி போயிருச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவர் சொல்ற மாதிரி ஒரு விசுவாசத்துல நிக்க மாட்டோம், நம்ம அவிசுவாசத்திலையும் பயத்திலையும் ஒரு திகில்லையும் இருப்போம். அல்லேலூயா. அதனால ஜெபத்துல அதிகமாக நாம் வேத வசனங்களை அறிக்கையிட வேண்டியது, அதை நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்களையும் நினைவு கூற வேண்டும், அவர் இந்த பைபிள்ல செஞ்ச அற்புதங்களையும் நினைவு கூற வேண்டும், நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நினைவு கூற வேண்டும், அவர் சொன்ன வசனத்தை நினைவு கூற வேண்டும், அனுதினமும் அவர் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி கழுவப்படும் பொழுது நம்ம மனசுல இருக்கிற அன்வான்ட் தாட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. அங்க இயேசு கிறிஸ்து கொடுத்த தாட்ஸ், இயேசு கிறிஸ்து கொடுத்த எண்ணங்கள், இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தைகள் மட்டுமே மனசுல நிக்குது. அல்லேலூயா. அப்படி நிற்கும் பொழுது பூர்ண சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, முழு விசுவாசத்தால நிரப்பப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அல்லேலூயா. காரணம், என் அப்பா என் கூட இருக்கிறாரு, இந்த மொத்த உலகத்துல எது எனக்கு தேவைனாலும் எனக்கு வாங்கி தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எங்க அப்பாவுடைய இந்த பூமி என்னுடைய பூமியும் கூட தான், எனக்கு என்ன தேவையோ அவர் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய பெரிய ஊழியக்காரங்க நல்லா சொல்லி தருவாங்க, அது நம்ம வளர வரைக்கும் தான், நம்ம வளர்றதுக்காக ஒரு சின்ன விதை போட்டு சொல்லி தர்றது அதெல்லாம். ஆனா நாம ஆணுடைய வார்த்தையில ஊறி அதுல நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் 100%னா 100% நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மற்றவங்க ஒரு சொல்லி தரதெல்லாம் ஒரு 60% 50% தான். நாம அவரில் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.